வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அண்ணாமலையாருக்கு அரோகரா. இது திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் சிவபக்தர்களுக்கான அன்னதான சேவை. முதல்ல பார்த்திக்கிறது சிவனடியார்களுக்கு செஞ்சது. இது சிவபக்தர்களுக்கு, கிரிவலம் வரும் சிவபக்தர்களுக்கு விசேஷ நாட்களில், அதாவது பௌர்ணமி, அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் வாகனத்தில் சாப்பாடு செஞ்சு பேப்பர் பிளேட்டில் போட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு, கை கழுவுறதுக்கு இதெல்லாம் சேர்த்து தரோம். இந்த சேவையில் நீங்களும் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் செலவு பண்ண வேணாம். ஒரே இந்த மாதிரி அன்னதானம் செய்யணுன்னா ஒரு 6000 ரூபா கொடுத்தா போதும். நாங்கள் உங்கள் பேர்லேயே அன்னதானம் செய்து உங்களுக்கு காணொலியை அனுப்புவோம். அந்த காணொலியை யூடியூப்லேயும் போடுவோம். இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்தவர் விழுப்புரத்தை சேர்ந்த நேருஜி மார்க்கெட் ஆனந்தா சைக்கிள் உரிமையாளர். அவர் தான் இந்த அன்னதானத்துக்கு உபயம் பண்ணவர். நீங்களும் இதுபோல் அன்னதானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேர், ஊர், உங்களுடைய கடை பேர் எல்லாமே விளம்பரம் பண்ணுவோம். இந்த சேனல் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் இந்த சேனலோட வீடியோவை யூடியூப்லேயும் போடுவோம், வாட்ஸ்அப்லேயும் அனுப்புவோம். உங்கள் பேரை நாங்கள் படித்து சொல்லுவோம். இதுபோல் சேவை செய்யணும்னு விருப்பம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சிவனடியார்களுக்கு, சிவபக்தர்களுக்கு அன்னதானம் செய்கிறதுக்கு கொடுப்பனை இருக்கணும். கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். கொடுப்பனை இல்லைன்னா கண்டிப்பாக பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் ரொம்ப பெருசாலாம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு 6000 ரூபா கொடுத்தா போதும். அற்புதமாக சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, பொரியல், அன்னதானம் எல்லாமே செஞ்சு உங்களுக்கு லைவாக என்ன பண்ணுவோம், இன்றைய உபயதாரர் பேரை சொல்லி காணொலியை உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்கள் சேனல்லையோ போட்டுக்கலாம். நல்லது. எல்லாருக்கும் பசியாற்றி வைக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை என்ற ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து 15 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த சேவை செய்துன்னு வரோம். இது தினந்தோறும் ஒரு உபயதாரர் இருந்தால் வேலை நல்லா நடக்கும். பசியாற்றுதல் சேவை தொடர்ந்து நடக்கும். ஆகவே உங்களுக்காக இந்த பதிவை பதிவிடுகிறோம். பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா கண்டிப்பாக புண்ணியம் கிடைக்கும். பசியாற்று வைத்தல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஜீவன், ஒரு ஆத்மா உள்ளே இருக்கணும்னா கண்டிப்பாக வயிற்றில் பசி தீர்ந்துருக்கணும். நன்றி, வாழ்க.